அவ்வளவு உஷாரா? நானே உங்களுக்கு வாட்ச் பண்றேனே. ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பார்த்தேன். அஸ்திவாரெல்லாம் அப்படியே ஆடி போச்சு. இட்ஸ் ஹை டைம் வி மென் ஷுட் ஸ்டாப் அவர் காஜி அட்லீஸ்ட் இன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம். நான் சொன்னல பார்த்தேன் ஒரு போஸ்ட், அது வந்து இதுதான். ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நமக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறானுங்க, நம்மளை வச்சு சம்பாதிக்க போகிறானுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்டே ரீல் போட்டு நம்மக்கிட்டே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறது, பிறந்துட்டோம், காஜோட பிறந்துட்டோம், காஜோட வளர்ந்துட்டோம், காஜோடவே இருந்துட்டோம். நல்லா இருக்க போற. அதில் ஒரு பகுத்தறிவு இருக்கலாமே, நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்த்து இது ஏஐ இது பொண்ணு அப்படின்றது. அதாவது இன்ஸ்டாவில் வந்து இது ஏஐன்னு தெரியாமல் அதுக்கிட்ட நம்பர் கேட்குறதும், ஆர்கானிக்காக கமெண்ட் போடுறதும், ஸ்வீட்டுன்னு பூ கொடுக்கறதும், இதெல்லாம் வந்து நம்ம கண்ணெதிர நடந்துகிட்ருக்கு டெய்லி பேசிஸில். அது வந்து பார்க்கும்போது இது கண்டிப்பாக ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு தான் தோணுது எனக்கும். என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் இந்த இன்ஸ்டாலெல்லாம் வந்து இந்த கமெண்ட் பண்ணுறது, இந்த ஐடியெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது, தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கூட அறிவு கிடையாது. ஓரளவாச்சு கொஞ்சம் இது ஏயா இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது பேஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு நம்ம இதுலேருந்து தப்பிக்கலாம். இல்லைனா விற்றுருவானுங்க, ஃபோட்டோஸை மட்டும் இல்லை நம்மளே விற்றுருவானுங்க. ஸோ விழித்துக்கொள் தமிழா.